மகாலய பட்சத்தில் நாளைய தினம் பரணி நட்சத்திரம் நாளை மாலை 5:55க்கு நம்ம பரணி தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. இந்த பரணி தீபத்துக்கு யம தீபம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த யம தீபம் அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அப்படின்னா, இந்த பித்ருக்கள் நம்ம விட்டு மறைஞ்ச வெள்ளம் பித்ருக்கள் ஆயிருக்கா இல்லையா, அவளை சில பேர் வந்து அக்கால மரணம் அடைஞ்சிருப்பா, சில பேர் துர்மரணம் அடைஞ்சிருப்பா. இந்த கொரோனாலெல்லாம் போனவளுக்கு நமக்கு ஒன்றும் பண்ண முடியலையா, அந்த மாதிரிலாம் சில சமயம் நேர்ந்துக்கும் இல்லையா. எல்லாருக்குமே வந்து மோட்சம் அடையிறதுக்கு உண்டான ஒரு வழக்கை நம்ம இங்கே ஏற்றிக்கிறோன்னு அர்த்தம். ஆனால் அது நம்ம என்ன பண்ணணும், அது நம்ம ஏற்றுறதுனால நமக்கு என்னன்னாக்கா, நம்ம வீட்டில் இருக்கிற வேறு யாரும் துர்மரணம் அடைய மாட்டார். இயற்கையான மரணம் வந்து 90-100 வயசுக்கு போவோம், அப்படி போவாள் தவிர துர்மரணம் அக்கால மரணம் ஆக்சிடெண்ட்டில் போகுது அந்த மாதிரிலாம் நடக்காமல் நம்மளை அந்த தீபம் நம்மளை காப்பாற்றும். ஆனால் அந்த தீபத்தை வந்து எப்படி ஏற்றுமா அப்படின்னாக்கா, நம்ம நாளைக்கு மாலை 5:55க்கு வீட்டு வாசலே ஏற்றக்கூடாது, வீட்டுக்கு வெளியில் இருக்கிற வாசலையும் ஏற்றக்கூடாது. இந்த வெளி வாசலும் வீட்டு வாசலுக்கும் இல்லாத நடுவில் ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அந்த செங்கலை வச்சு கொஞ்சம் உயரமாக மேலே செங்கலை வச்சு அது மேலே வந்து தெற்கு பார்த்து அந்த விளக்கோட மூக்கு இருக்கணும். விளக்கு எரியதில் திரி போடுறோம் இல்லையா, அது வந்து தெற்கு பார்த்து இருக்கணும். தெற்கு பார்த்து வச்சு விளக்குக்கு பின்பக்கம் நின்றுண்டு இல்லத்தரசி, அந்த வீட்டுக்கு உண்டான இல்லத்தரசி ஏற்றணும். அங்கே வந்து கணவனோ குழந்தைகளோ மாமியாரோ யாரும் வந்து நிற்கக்கூடாது, அவளால் வீட்டுக்குள்ளே இருக்கணும். இவ்வாறு விளக்குக்கு முன்னாடி போய் விளக்கு ஏற்றக்கூடாது. அப்படி விளக்கு ஏற்றிட்டு உடனே காற்றுல அணைஞ்சு போயிட்டு தான் அணைஞ்சு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஏற்றக்கூடாது. அஞ்சு மணி அஞ்சு போகணும், 5 மணி அந்த தப்பு ஒன்று கிடையாது. அந்த இடத்த வச்சு ஏற்றணும், அவ்வளோதான். கொஞ்சம் புஷ்பங்களை அந்த விளக்கு பக்கத்தில் வைக்கணும். இது வந்து சின்ன விஷயம் மாதிரி தோன்றது வழிய, இதனால் மேலே போன ஆத்மாக்கள்லாம் வந்து நல்ல விதத்தில் மோட்சமும் சாந்தி அடையிறதுனால நமக்கு இங்கே கீழே பூமியில் இருக்கிற வழக்கு நமக்கு வந்து பலவித நன்மைகளும் பாதுகாப்புகளும் பலவித சந்தோஷங்களும், நடக்காமல் விட்டு போன கல்யாணங்கள் நடக்கிறது, குழந்தையே பிறக்கலைன்னா அவளுக்கு குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரியான நடக்காத சில நன்மைகளெல்லாம் கூட நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த விளக்கு ஏற்றிச்சு நம்ம முன்னாடி போய் சுவாமி விளக்கு ஏற்றுற மாதிரி ஏற்றுக்கலாம். விளக்குக்கு பின்னாடி நின்று ஏற்றிட்டு நம்ம வந்துடணும், அவ்வளோதான். இதை வந்து இந்த விளக்கு வந்து யமன் என்ன பண்ணுவார்னா வந்து பார்ப்பேன், வந்து பார்க்கறதுனால இவள் வீட்டிலலாம் விளக்கு ஏற்றி வச்சுருக்கா, அதனால் இவள் வீட்டிலலாம் எந்த விதமான துர்மரணமும் நிகழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போவேதான். அதனால் நமக்கு எந்த விதமான ஆபத்துகளும் நோய் நொடிகளும் நமக்கு வராது.